ப்ரீவியஸ் vlogல சொல்லியிருப்பேன். வெளியே போயிருந்தப்போ 5th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்ததுனால இந்த லிஃப்ட் ஒத்துக்காமல் தலை சுற்றிருச்சு கிருகிருன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம நல்லா சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே காலையில் வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு 5:30க்குலாம் ஏஞ்சிக்கிறப்பே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி தூக்க கலக்கமாக இருக்கும் போல இருக்குன்னு அப்படியே வந்து ரெடி ஆயாச்சு. ஒரு 6:30க்குன்னு பார்த்தா மறுபடியும் அதேமாதிரி கிருகிருன்னு ஆகி விழுந்தாச்சு. அப்புறம் தான் சரி பிபி மிஷின் எடுத்து பார்ப்போன்னு பார்த்தா லோ பிபின்னு வருது. என்னடா அது கோவக்காரியான நமக்கு லோ பிபியா, எப்பயும் நமக்கு ஹை பிபின்னு தானே எல்லாரும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆயிடுச்சு. அந்த பிபி மிஷினோட ரிசல்ட் எடுத்துட்டு நேராக பக்கத்தில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அந்த வீடியோவில் என்ன சிரிச்சுட்டே இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் நிஜத்தில் வந்து சுத்தமாக முடியல. அப்படியே ஏதோ தள்ளுற மாதிரியே இருந்துச்சு, ஏதோ காற்றுல பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் கிட்ட போய் கேட்டால் ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நல்லா தானே சாப்பிட்றேன் அப்படின்னா அவுட் சைட் ஃபுட்ஸ் எவ்வளோ சாப்பிட்டாலும் அதில் சுத்தமாக சத்து கிடையாது, வீட்டில் செஞ்சு சாப்பிடணும், அது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிடணுன்னாங்க. அவ்வளோதான், நம்ம அம்மா சொல்லவே வேண்டாமே, ஒரே நாள் எல்லா சத்தும் கொடுத்துறேன், பீட்ரூட்டு கீரை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷனுக்கு டிப் கொடுத்தாங்க டாக்டர். டெய்லி 2 குக்கும்பர் 2 கொய்யா சாப்பிட்டா ஈஸியாக சரியாயிடும்னு சொல்லிட்டு நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.